ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் லேயர் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து ஃபிஷ் தம் பிரியாணி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த லேயர் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபிஷ் லேயர் பிரியாணி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கிலோ அளவுக்கு கிங் ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முள்ளில்லாத மீனாக நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முள்ளில்லாத மீனாக எடுத்துக்கோங்க. இந்த மீனை வந்து இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்திருக்கேன். அதுக்குண்டான மசாலா வந்து இப்போ என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இது கூடவே ஒரு லெமனை வந்து நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 கிலோ மீனுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து மிளகாய்த்தூளோட காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம். மசாலா வந்து திக்காக இருந்தால் தான் நம்ம மீனோட அப்ளை பண்ணும்போது, மசாலா ஃப்ரை பண்ணும்போது வெளியே வந்து பிரிஞ்சு வராது. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். மீனில் வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே நம்ம அப்ளை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். மீனில் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா மீனை வந்து கட்டாயம் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வைக்க டைம் கிடைக்கல அப்படின்னா மினிமம் 1 ஹவராவது கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீனில் வந்து உப்பு காரம் ஏறி சாப்பிட்றதுக்கு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீன்லேயுமே நான் மசாலா அப்ளை பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மீனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி கார்னிஷிங்காக என்னென்ன ஃப்ரை பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். முந்திரி பருப்பு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, வெடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த ஆயிலே வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நான் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம கார்னிஷிங்காக தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் கடைசியாக வேணால் கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ இதே ஆயில்லையே நம்ம வந்து மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீன் வந்து டீப் ஃப்ரை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறேன். மீன் வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நான் வெங்காயம் ஃப்ரை பண்ணல அதே ஆயிலே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து மீன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேன் வந்து என்கிட்ட சின்னதாக இருந்தனால நான் வந்து 3 பீஸாக தான் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீனை வந்து இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பேஜையுமே நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஃபிஷ் தம் பிரியாணி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளாரையும் இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் பேனை எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிற ஆயிலையும் இதில் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் நான் ஆயில் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் 2 கிலோ பிரியாணிக்கு. நான் அதனால் 5 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சிக்கன், மட்டன் பிரியாணிலாம் செய்யும்போது வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்களே, அதே மாதிரி தான் இந்த பிரியாணிக்குமே நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து எப்பயுமே தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியுமே நல்லா இந்த அளவுக்கு மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 கிலோ பிரியாணிக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிலோ பிரியாணிக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நான் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போது மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்குறதுக்குள்ளாரையும் பிரியாணியில் சேர்க்குறதுக்காக ஒரு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 4-5 முந்திரி பருப்பு, 4-5 பாதாமை வந்து தண்ணியில் ஊற வச்சு பாதாமில் உள்ள ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்மூத்தாக உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா நரப்பாக அரைச்சி இதோட பால் வந்து திக்னஸாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நம்மளோட மசாலா வந்து நல்லாவே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டுமே இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணது வந்து ரெக்கார்ட் ஆகலை, நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர், தேங்காய் இதெல்லாமே ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரை கேப்சிகம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இது கூட நான் மசாலா அப்ளை பண்ண தண்ணி கொஞ்சமாக இருந்தது, அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி வந்து நம்ம லேயர் பிரியாணி செய்யப்படுறனால மசாலா வந்து நமக்கு திக்னஸாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி எதுவுமே அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி, தயிர், தேங்காய் பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுக்கோங்க. மசாலா வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளாரையே நம்ம வந்து சாதத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாதம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரமாவது கட்டாயம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் உதிரியாகவும் நீட்டமாகவும் நமக்கு கிடைக்கும். அரிசிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அரிசியை வந்து ஒரு 60-70% 70% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரிசி வந்து குக் ஆனால் போதும். இதை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மசாலா வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்து ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நான் எதுக்காக இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் மசாலா ஒரு அடுப்புலையும் ஃபிஷ்ஷை வந்து இன்னொரு அடுப்புலையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் இந்த ஸ்டைலில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண மசாலா ஆயிலை வந்து இது கூட ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாதி அளவுக்கு மசாலாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். நம்ம லேயர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த மசாலா மேலே நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிஷ் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேயராக வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷு வந்து ஃபஸ்ட்டு லேயராக வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து ஓரளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை 2 லேயராக செட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை லேயராக செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணி விட்டுட்டு பாக்கி எடுத்து வச்சுருந்த நம்ம மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
மசாலா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து ஃபிஷ்ஷை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து மறந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஃபிஷ்ஷை வச்சுட்டேன். நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ண உடனே ஃபிஷ்ஷை வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷை வச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்த மாதிரி நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாக்கி இருக்கிற ஃபிஷ்ஷையுமே நான் இதுக்கு மேலே வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் செட் பண்ணும்போது அடுப்பை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேயர் செட் பண்ணிக்கோங்க. லேயர் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் வந்து கட்டாயம் வந்து லேயர் செட் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நானுமே அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து எல்லோ ஃபுட் கலரும் ரெட் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ரீன் ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் எது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரே வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அழகுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெங்காயம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் வந்து கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். பாக்கி எல்லாத்தையுமே இந்த ஸ்டைல்லே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பழைய தோசைக்கல் இருந்தது அப்படின்னா பழைய தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பிரியாணி பாட் வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கத்தியோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு வந்து ஹோல் போட்டிருக்கோங்க. அந்த நெய் ஃபுட் கலர் எல்லாமே உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா இறங்கணும். இப்போ வந்து நம்ம இது க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பழைய தோசைக்கல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வச்சுக்கோங்க. பழைய தோசைக்கல் வச்சதுக்கப்புறமா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் லேயர் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. லேயராக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து கரண்டியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபிஷ்ஷை வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலை வந்து நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ணி மசாலா வந்து தனியாக நம்ம ட்ரையாக வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் பிரியாணி லேயர் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபிஷ் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.